இன்னைக்கு 4:59 நாளையோட இந்த விழாவை கதம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போற நாட்களும் மிக குறைவாவே இருக்கு. So, அடுத்த ஜனி ஹாஸ்பிட்டல் இருந்து தொடங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பாக்கலாம். இன்னைக்கு வழக்கம் போல மதியம் ஏஞ்சி என்னோட பாட்டி எம்டி ஸ்டொமக்ல இளநீர் குச்சா குட்டியா இருக்கிற கால் பெருசாயிடும் சொன்னாங்க. சோ வேகமா வண்டி எடுத்துன்னு கிளம்பி இல்ல இளநீர் கடை எங்க இருக்குதுன்னு தெரியாம நாங்களும் கிளம்பி ஒரு வழியா கண்டுபிடிச்சு இளநீர் அடிச்சுட்டு போயிட்டு நண்பர் எங்கேயோ வெளியே போறாராம். செக் பண்ணிட்டு அதுக்கு ரேட்டிங் கேட்டிருந்தாரு. சோ 5க்கு 3 கொடுத்த ஆண்டு உங்களோட ரேட்டிங் என்னவோ அது கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டு போயிடு. போயிட்டு நண்பர் வெளியே அமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல லஞ்ச் அடிச்சுட்டு ஒரு சிறிய நாப்புக்கு அப்புறம் ஏஞ்சி ஜிம்முக்கு கிளம்பி போற வழியில பாக்ஸன் ப்ரோ வீட்டுக்கு வெளியே பாசல் வந்துச்சு. அது என்னன்னு பிரிச்சு பார்த்ததுல வெல்கோரோட அன்பிளேவர்டு கிரியேட்டின் இருந்துச்சு. இதான் ஜிம்முக்கே போல எதுக்கு ப்ரோ இதுன்னு கேட்டதுக்கு இல்ல அடுத்த மாசத்துல இருந்து போக ஆரம்பிக்க போறேன். சோ அதுக்காக பிஃபராவே வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பின கையோட நாங்களும் கிளம்பிட்டு போற வழியில பிளாக் ஆஃப் அடிச்சுட்டு ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருக்கும்போது என்னோட 2 காலேஜ் மேட்ச் எதிர்பார்க்காத விதமா இதுல வரத பார்த்த உடனே அடையாளமே தெரியலையா ஏண்டான்னு கேட்டதுக்கு மச்சான் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு அப்படி பார்த்துட்டு அவங்க கூட உன் லைஃபே முடிஞ்சிச்சு மச்சான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சோம்டா. ஆனா நீ உடஞ்சு போய் ஓரமா உட்காராம வெளியே வந்து வெளி உலகத்துக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறன்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். அப்படிலாம் சொல்லிட்ட உடனே அப்புறம் என்ன ஜிம்முக்கு போய் அதே மாதிரி ஓரமா நிக்கிறத பார்த்து எதிர்பார்க்காத விதமா நம்மளோட இன்னொரு ஃபாலோவர்ஸையும் பார்த்துட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வார்ம் செட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெயின் பண்ண போறது லெக்னால ஸ்டார்டிங்கே 3 செட்ஸ் ஃப்ரீ ஸ்குவாட் போட்டு ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் லெக் பிரேசஸ் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் சீட்டட் காஃப் ரைசஸோட இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நீங்க நம்மளோட நண்பர் இராகுலுக்கு பிறந்தநாள் கேக் வாங்கலாம்னு பேக்கரிக்கு போய் இராகுல்னு பேர் எழுதி கேக்கும் வாங்கிட்டு யார் அந்த இராகுல் தானே நினைக்கிறீங்க. கேக் கட் பண்ணும்போது நீங்களே பாப்பீங்க. நாங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு கேக்கோட வந்துட்டு விஷ் பண்ணிட்டு கையில நான் வாட்ச்னு கேட்டா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் 20,000 ரூபாய் குத்து வாங்கி கொடுத்தான்னு சொன்னோன்னே அவர்கிட்ட திரும்பி வாட்சை குத்துட்டு அவர் கையிலே கேக் அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்மளோட கால் உடந்து நண்பரை பார்த்து கொஞ்ச நாள் ஆனதுனால பாத்துட்டு வந்தலாம்னு முடிவு பண்ணி போற வழியில சாப்பாடு வாங்கிட்டு கிட்ட ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்கின சாப்பாடு நாங்களே பார்த்து சாப்பிட்டு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடறான். வெளியே போன ஒயிட் நண்பரை பிக்கப் பண்ண கொஞ்சம் தாமதமானதுனால அவன் பையனே பாதி தூரம் நந்து வந்துட்டு இருக்கான். அந்த காலில பையன் கையமையான்னு கத்தத்தை கேட்டு பையனத்தை வீட்டுக்கு விட்டு இராகுலுக்கு வெட்டின கேக்க ஒயிட் நண்பர் வெறுக்க சாப்பிடறத பார்த்துட்டு தொட விடாம மேல் கொண்டு 10 இட்லி பருப்பு சாம்பாரே வச்சுட்டு 2 தண்ணிக்கானோட முடிச்சுட்டு தொடர் நாளை சந்திப்போம்.